என் அன்பு மாணவ மாணவிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நடராஜன் சத்யமூர்த்தி, திருச்சிராப்பள்ளியிலிருந்து. நீட் 2025 சில சாப்டர்ஸ்க்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அப்போ இந்த சாப்டர் படிக்கிற சமயத்துலேயே முக்கியமான எக்ஸாம்பிள்லாம் தனியாக அந்த இடத்துல எழுதி வச்சுட்டேன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டைமில் மறக்காது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதை போல் நாலேஜ் இஸ் அ சைல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மீண்டும் மீண்டும் படிக்கின்ற சமயத்தில் தான் அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் முடியும். இப்போ பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் எடுத்துட்டேன்னா 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் பை ஆர்ஹெச் விட்டேக்கர், 5 உலக வகைப்பாடு. ஆர்ஹெச் விட்டேக்கரின் வகைப்பாடில் மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியாலாம் வருது. அதில் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பா. ஸோ அதெல்லாம் நீட்டாக அழகாக எழுதி வச்சுக்கணும் படிக்கிற சமயத்துலேயே. மொனீராவில் என்னென்ன வருது, ஆர்கி பாக்டீரியா இருக்குது, யூ பாக்டீரியா இருக்குது, அதர் டைப்ஸ் வருது. அது மாதிரி புரோட்டிஸ்டாவில் எடுத்துட்டோன்னா அதில் வரக்கூடிய டைப்ஸு, ஃபங்கையில் வரக்கூடிய டைப்ஸ், ஃபைகோ, ஆஸ்கோ, பெசிடியோ, டியூட்டரோமாசிட்ஸ், அது மாதிரி வரப்போ எல்லாமே. அப்புறம் பிளான்ட்டே வருது, தென் அனிமேலியா வருது. எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால அதை நீங்கள் படிக்கிறப்பயே எழுதி வச்சுக்கணும். தினைக்கும் அதை ஒரு தடவை பார்க்கணும். மாதிரி பிளான்ட் கிங்டம் எடுத்துட்டோன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ரையோ, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ எல்லாருமே வரா. இது தவிர நம்மளுக்கு ஆல்கேயில் வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் முன்னாடியே படிச்சிருப்பேன். ஆல்கேயில் வரக்கூடிய குளோரோஃபைசி, ஃபேயோஃபைசி, ரோடோஃபைசி, அதுக்கு வரக்கூடிய எக்ஸாம்பிள்ஸு. அது பிளான்ட் கிங்டம் வர்றது. அந்த பிளான்ட் கிங்டத்தில் வரக்கூடிய ஆல்கேயோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னவோ அது மாதிரி பிரயோஃபைட்ஸில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் ஹெப்பாட்டிக் அப்சிடா, ஆந்தோசரோடாப்சிடா, பிரயாப்சிடா, அதில் வரக்கூடியது மாசஸ், அது மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி டெரிடோஃபைட்ஸில் எடுத்துனோன்னா அதில் வரக்கூடிய எக்ஸாம்பிள் ஜிம்னோ எக்ஸாம்பிள்ஸ், டைகாட், மோனோகாட் இருக்குது பாருங்களேன். ஸோ பிளான்ட் கிங்டத்துலேயும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் நீங்கள் 2-3 தடவை படித்து வச்சுக்கணும், எழுதி வச்சுக்கணும். பிளான்ட் கிங்டத்தில் உங்களுக்கு ஆல்கே, ப்ரையோ, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ எல்லாம் கொடுத்துருப்பா. அனிமல் கிங்டம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட அங்கேயும் நிறையா, அதில் தான் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அதனால் அது தினைக்கும் ஒரு தடவை சும்மா 5 minutes பார்த்தால் போகிறோம். தினைக்கும் 5 நிமிஷம் புரட்டி பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தெல்லாம் அதில் வரக்கூடிய அத்தனையுமே இன்வெர்டிபரேட், வேர்டிபரேட் சொல்லுவோம் நாங்கள். இப்போ புரோட்டோசோவன், மெட்டாசோவன் சொல்லுவாள். இந்த உங்களுக்கு மெட்டாசோவன் போரிஃபெராலேருந்து ஆரம்பித்து வேர்டிபரேட் நம்ம வர சமயத்தில் மெமாலியா வரை இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அத்தனையும் தனியாக எழுதி வச்சுன்னு தினைக்கும் பார்த்துட்டே இருக்கணும். அதுமாதிரி மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எடுத்துனோன்னா ரூட் கொடுத்துருக்கா, ஸ்டெம் கொடுத்துருக்கா, லீஃப் கொடுத்துருக்கா, அப்புறம் உங்களுக்கு இன்ஃப்ளோரசன்ஸ் வருது, ஃப்ளவர் வருது, எஸ்டிவேஷன் வருது, தட் இஸ் இதழ் அமைவு. அதே மாதிரி உங்களுக்கு எடுத்துனோன்னா பிளாசன்டேஷன் வருது, சூழ் ஒட்டுமுறை வருது, ஃபிலோடாக்சி வருது, முன்னாடி எடுத்துகிட்டு எல்லாம், தட் இஸ் இலை அமைவு வருது, வீனேஷன் வருது, நரம்பமைவு வருது. எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன் படிக்கிறப்பே. தினைக்கும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாம், தினைக்கும் ஒரு தடவை பார்த்துடலாம். மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஸோ எக்ஸாம்பிள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன், பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் எழுதி வச்சதை தினைக்கும் ஒன்றுக்கு ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டே இருந்தெல்லாம். அது மேட்ச்சில் கேட்டாலும் சரி, மேட்ச் பிக் அவுட் த கரெக்ட் பேர் கேட்கலாம், பிக் அவுட் த இன்கரெக்ட் பேர் கேட்கலாம், மேட்ச்சில் கேட்கலாம். அது மாதிரிலாம் வரப்போ இது நீங்கள் பார்த்துட்டே இருந்தெல்லாம் மறக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.